நமஸ்காரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது பார்ட்டை ஆரம்பிக்கிறோம். அதாவது மொத்தமாக நம்ம பஜகோவிந்தம்னு அதுக்கு பேர் கொடுத்துருந்தா கூட அது ரெண்டு பார்ட்டு. மொத்தமாக அதுக்கு ஆக்சுவலாக அவர் வச்ச பேர் துவாதச மஞ்சரிகான்னு அவருடைய 12 ஸ்லோகங்களுக்கு ஆச்சாரியார் வச்ச பேர் துவாதச மஞ்சரிகாங்கிறது தான். மொத்தமாக இது அத்தகத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிற பேர் என்னன்னா மோகமுத்கரம். முத்கரம்னா சம்மட்டியில் சுத்தியல் சொல்கிறோம் இல்லையா, ஹேமரை வச்சு மோகத்தை அடித்து விரட்டுறது. அதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய ஐடியா அதாக்கும். அதனால அதுக்கு அந்த மாதிரி அவர் பேர் வச்சிருந்தார். பட் ஜெனரலாக அந்த பஜகோவிந்தம் திருப்பி திருப்பி வர்றதுனால அதுக்கு பேர் பஜகோவிந்தம்னு ஆயிடுத்து. அவ்வளோதான், வேற விசேஷமாக அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரெண்டாவது பார்ட்டு, அதாவது ரெண்டாவது பாட்டு ஏன் வந்தது, ஃபஸ்ட் பார்ட் ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு வயசான கிழவர் தலை கீழே நின்றுண்டு கிராமரில் உள்ள தாது பாடத்தை பைஹார்ட் பண்ணிட்டு இருக்கிறத இவர் பார்க்குறார் காஷி ஸ்ட்ரீட்டில். இவர் பின்னாடி ஒரு ஹோட் ஆஃப் சிஷ்யாள், ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பா. அத்தனை பேரும் இவர் பின்னாடி போயின்னு இருக்கா. இவர் அங்கே நின்றுட்டு இவன் பாடுறத இவர் இந்த மாதிரி பைஹார்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு ஹி கெட்ஸ் தி ஷாக் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஏன்னு கேட்டால், இந்த 95-90 வயசு இருக்கும் அந்த கிழவருக்கு, பாவம். இதுக்கு மேலே இவர் எப்போ கிராமர் படித்து என்னத்தை இது பண்ண போகிறார், இல்லை இந்த கிராமர்லால தான் இவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இவருக்கு தோணி ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆஃப் 12 ஸ்லோகங்கள், 12 வேர்சஸ். அதில் அவர் அவரை ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிறதுனால தன்னையே சொல்லிக்கிறாப்புல, இல்லை நம்மளை வச்சுக்கலாமே. அந்த மாதிரி நான் மூட மனசே, நீ இதெல்லாம் படித்ததுனால என்ன பிரயோஜனம், இந்த வயசில் போய் இதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கே, உனக்கு என்ன பிரயோஜனம் இதனால், இப்போ நீ சொல்ல வேண்டியது பஜகோவிந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக இருக்கு இல்லையா, பஜகோவிந்தம் கோவிந்த பஜ மூடமதே அந்த சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி ரக்ஷதி துக்கம் ஹரணே. இது துக்கம் ஹரணேங்கிறது அது அதனுடைய பல்லவி ஆட்டமாக அமைஞ்சுடுத்து, புரியுறதா? அது பல்லவி திருப்பி அது சாங் மாதிரி சாங் ஃபார்மில் வந்துடுத்து. அதனால என்ன ஆயிடுது, இந்த அவுட் பர்ஸ்ட் சாங் மாதிரி வந்ததுனால அது பல்லவியாகும். அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் சமஷ்டி சரணம்னு சொல்லுவா இல்லையா சங்கீதத்தில், அந்த மாதிரி சரணம் மாதிரியும் வந்துடுத்து. ஸோ இந்த 12 ஸ்லோகங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக அமைஞ்ச உடனே இந்த பின்னாடி வர டிசைபிள்ஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு அப்படியே தேவர் வெரி மச் இன்ஸ்பயர்ட் பை திஸ். அவள் என்ன நினைக்கிறா, ஆஹா என்ன அழகான ஐடியாஸை எப்படி நம்ம ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபாலோ. இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு, இந்த துவாதச மஞ்சரிகாவை சொல்லிட்டு இவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. சரி இவ்வளவு போகிறோம்னு சொல்லிட்டு அதோட அவருடைய அவுட் பர்ஸ்ட் தீர்ந்து போயிடுறது, அதோட நிறுத்திட்டு விடுறார். சும்மா சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுனால இருக்கலாம், வேற வேலையாக இருக்கலாம், அதில் அவர் போயிடுறார். அப்படி போகும்போது இவா என்ன பண்ணுறார், இவா ஆரம்பிக்கிறார் ஒருத்தரா. நான் இந்த சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு ஸ்லோகம் மாதிரி, ஒரு வேர்ட்ஸ் மாதிரி பண்ணி அதை கண்டினியூ பண்ணுறார். தி செகண்ட் பார்ட் இஸ் கால்டு சற்பட பஞ்சரிகா. சற்படான்னு சொன்னால் கந்த துணி, கிழிச்ச துணின்னு சொல்லுவோம், வீட்டில் துடைக்கிறதுக்கெல்லாம் வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அது. பஞ்சரிக்கான்னு சொன்னால், அதாவது இதை எப்படி அர்த்தம், எதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பலார்னு 5 விரலும் கன்னத்தில் படுறாப்புல அரையிறது, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எல்லாமே. கன்னத்தில் 5 விரல் பதிகிறாப்புல அரையிறதுன்னு சொல்லுவாளா, அதுக்கு அந்த சற்பட பஞ்சரிகாங்கிறது ஒரு அர்த்தம் சொல்கிறா. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, சற்படை என்ன சொன்னால் கிழிச்ச துணி. இந்த கிழிச்ச துணியை ரொம்ப பத்திரமா எடுத்து ஒரு பொட்டிக்குள்ளே வச்சோன்னா என்ன பிரயோஜனம், என்ன நடக்கும்? அது மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கைங்கிறது வெறும் கிழிச்ச துணி, அதுக்கு அந்த துணியாக போக போகிறது தான். இட்ஸ் கோயிங் டு பி ரேக்ஸ் இல்லையா. இதை இந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு நீ ஏன் இப்படி அலையறை அப்படின்னு கேட்குறதாக ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்று கன்னத்தில் அறையலாப்பில் ஒவ்வொரு ஸ்லோகமும் அமைஞ்சிருக்குங்கிறதுனால சற்பட பஞ்சரிக்காங்கிற பேர். ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார், அதாவது திருமலை நாயக்கர் காலத்தில். அவர் பேர் நீலகண்ட தீட்சிதர். திருமலை நாயக்கருடைய மந்திரியாக இருந்தார், பிராமணர். அவளுக்கு ஊர் அப்பைய தீட்சிதர்னு கேள்விப்பட்டிருப்பேன். அப்பைய தீட்சிதருடைய அண்ணா பிள்ளை இவர்.
அவளுடைய ஊர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பாலாமடைங்கிற ஊர். அந்த ஊரில் இன்னும் அவருடைய சமாதி இருக்குது. அந்த மகான் தன்னுடைய நிறைய எழுதியிருக்கார். மீனாட்சி அம்மன் பேரில் 108 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதை தவிர இன்னும் கலி விடம்பனம் அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கார். அவருடைய ஒரு குரூப் ஆஃப் ஸ்லோகங்கள் வந்து வைராகிய சதகம்னு 100 ஸ்லோகங்கள், 100 வேர்சஸ். அதில் ஒரு வேர்ஸில் அவர் சொல்கிறார், போகாய பாமராணாம் யோகாய விவேகினாம் சரீரம் இதம், போகாயச்ச யோகாயச்ச ந கல்பதே துர்விதக்தானாம். இந்த சரீரமானது சாதாரண பாமர மக்களுக்கு வந்து போகத்துக்காக, போகம் மீன்ஸ் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவித்துக்கிறதுக்கு அவள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறான். யோகியாக இருக்கக்கூடியவன் யோகாய எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவன் விவேகத்துக்கு, தன்னுடைய விவேகத்தை வளர்த்து கொண்டு ஒரு முமுட்சுவாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒருத்தன் வந்து இது ரெண்டும் இல்லை, துர்விதக்தானான கெட்ட வழியில் போகக்கூடிய ஒருத்தன், அஜாமிளன் மாதிரின்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த சரீரம் யோகத்துக்கும் உதவலை, போகத்துக்கும் உதவலை. அதுதான் இந்த வேர்ட்ஸனுடைய அர்த்தம். யோக சித்திக்கு ஒருத்தர் ஆட்பட்டு விட்டான்னு சொன்னால் அப்புறம் இந்த உலகத்து பக்கம் அவளுக்கு திரும்பி வரணும்னு தோணாது. இந்த உலகாயதமான விஷயங்கள்லேருந்து அவள் வந்து தன்னைத்தானே விளக்கிக்கத்தான் அவள் பார்ப்பாள். ஸோ அதுக்கு நீ வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கு நீ முயற்சி பண்ணாமல் உன்னால் முமுட்சுவாக ஆக முடியாது. ஏன்னா ஒரு வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கைங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பவசாகரத்தை நீ கடந்து அடுத்த ஜென்மம் இல்லாமல் நீ போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் நீ அப்படின்னு சொன்னாக்க, நீ இந்த வாழ்க்கையில் இருக்கும்போது நல்லதை சிந்தித்து நல்ல வழியில் உன் மனதை செலுத்தணும். அப்படி செலுத்தின்றே வந்தேன்னா, சின்ன வயசுலேருந்தே நீ உன்னை ட்ரெயின் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் யூ வில் பி ஏபிள் டு கெட் வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்துடுத்தோன்னா உனக்கு வந்து சாதனைகளுக்கு உன்னால் முயற்சி பண்ண முடியும். நீ ஒரு சாதகனாக மாற முடியும் அப்படிங்கிறதா இந்த மொத்தமான மீனிங்ஸ். இப்போ இதை பார்ப்போம். பத்மபாதர், இந்த 4 சிஷ்யர்கள், அவருடைய படம் பார்த்தோம்னா சங்கரர்கிட்ட 4 சிஷ்யர்கள் கூட உட்காந்து பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோட்டகாச்சாரியார், சுரேஸ்வராச்சாரியார், இந்த 4 பேரும் அவருடைய பிரதம சிஷ்யர்கள். இவா தான் இந்த 4 மடங்கள் அவர் ஸ்தாபிச்சார் இல்லையா, தட்சிணாம்னாய, அந்த மாதிரி உத்தராம்னாய, அந்த மாதிரி பண்ணினார் இல்லையா. இந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த 4 சிஷ்யர்கள் தான் முதல் ஆச்சாரியர்களாக இருந்திருக்கார். அதனால் இவர் எவ்வளவு கிரேட்டோ அதே அளவு அவர்களுடைய வாழ்க்கையும் நல்ல வழியில் போய் நிறைய அவர்கள் ரச்சனை பண்ணியிருக்கா. நிறைய அவருடைய கிரந்தங்களுக்கே அவள் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கா. இவரே வந்து பிரம்ம வித்தைக்கெல்லாம் அவர் வந்து நிறைய வியாக்கியானம் எழுதியிருக்கார். ஆனால் அந்த வியாக்கியானத்துக்கே இவன் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கக்கூடிய அளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள், ரொம்ப பெரிய நல்ல மகாத்மாக்கள். அதில் முதல்ல யார் பாடுறான்னா பத்மபாதர். இந்த பத்மபாதருடைய பாட்டை பாருங்க. காதே காந்தா தன கத சிந்தா மாதுலக்கியம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி க்ஷணமபி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவானவ தரணே நௌகா. நீ வந்து என்ன பண்ணுறே, காந்தான்னு சொன்னால் இதில் மனைவி இல்லை, காந்தான்னா யூஸ்வலாக மனைவி தானே வருவோம், இதில் அது இல்லை. டிசையர் என்கிற மேக்னெட், காந்தம் இருக்கு இல்லையா, காந்தம் வந்து என்ன செய்யறது, இரும்பை பிடிச்சி தன் பக்கம் இழுக்கிறது. அது மாதிரி இந்த ஆசை என்கிற அந்த காந்தமானது ஒன்றும் உலகவியல்ல இழுக்கிறது. லோகாயமான வாழ்க்கையில், உலகாயுதமான வாழ்க்கையில் நீ வந்து திருப்பி 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 வரணும்னு அதை ஒன்றை இழுக்கிறது. அப்படி இழுக்கும்போது நீ அலையறை, காற்று, வாத்துலன்னு சொன்னால் காற்று, வாத்துல மாதிரி ஒரு காற்று மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அலை பாய்கிறாய். இங்கேருந்து அங்கே ஒரு ஆசையிலேருந்து இன்னொரு ஆசை, இதுலேருந்து அதுலேருந்துன்னு சொல்லி அப்சஷன் வித் ஸோ மெனி ஆஃப் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், வேர்ல்ட்லி திங்ஸ் இருக்கிறது. எவ்வளவு இருந்தாலும் உனக்கு வந்து அது காண மாட்டேங்கிறது, இன்னும் வேணும் போல் உனக்கு அதுக்காக நீ வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்க. இது வந்து உனக்கு வந்து நல்ல புத்தி சொல்லுவா யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு யாரையும் உனக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல மாட்டாளா, ஏன் இப்படி அலைஞ்சுன்னு இருக்க? உனக்கு வந்து இந்த உண்மை உனக்கு தெரியும், இது வந்து நிற்காத ஆசை அப்படிங்கிறது யயாதியோட கதையில் பார்த்தோம் இல்லையா. தெர் இஸ் நோ கோயிங் டு பி ஸ்டாப்பிங்.
இதிலிருந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து உடலினுடைய தேவைகள், அதாவது காதுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கு, இதுக்கெல்லாமான தேவைகள், இந்த பஞ்ச இந்திரியங்களுடைய தேவைகள் வந்து உன்னை இழுத்துட்டே தான் இருக்கும். எனக்கு இந்த சாப்பாடு வேணும், அந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி மேலே 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 மேலேன்னு போட்டுட்டே தான் இருப்போம் நம்ம. இதுலேருந்து உன்னை வந்து நீயா தான் விடுவித்துக்கணும். உனக்கு நல்ல புத்தி சொல்கிறவா இருந்தாலும் இல்லை, உனக்கே ஒரு ஸ்டேஜில் தெரியும் வயிறு வந்து தாங்காதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டோம் வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? ஒரு நார்த்தங்காய் அடக்கிப்போம்மா, அப்போவும் அது கேட்காது. இல்லை கிராம்பு போட்டுப்போம்மா, இல்லை சோடா வாங்கிடுவான்னு சொல்லுவோம்மா. நீ சாப்பிட்றதே அளவோடு சாப்பிட்டால் உனக்கு இந்த கதி வராது இல்லையா? ஸோ இது என்ன ஆகும்? போக 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 ஒபிசிட்டி, அதனால் வரக்கூடிய ஓவர் ஈட்டிங்னால வரக்கூடிய வியாதிகள்லாம் வருது இல்லையா? இது வந்து நான் ஒரு உதாரணம் சொன்னேன் ஃபார் யுவர் டைம். வேறையே இருக்குது. அதீதமான விஷயங்களில், சினிமாக்கள், இது மாதிரியான லோகாயுதமான விஷயங்களில் நீ ஈடுபடும் போது உனக்கே வந்து உடம்பும் தாங்கிறது இல்லை, உனக்கும் வந்து நல்ல விஷயங்களில் சித்தம் போகாது. அதனால நீ உனக்கு இது புரியுறது, ஒரு ஸ்டேஜில் உனக்கு புரியும். அப்படி புரிஞ்சா கூட உன்னுடைய இந்த மோகம் இருக்க, மயக்கம் இருக்குல்ல, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாயை, இது வந்து உன்னை நல்ல வழியில் செல்ல விடாமல் தடுக்கிறது. சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சத் சங்கம், சாது ஜனங்களுடைய சேர்க்கை உன்னை நல்ல வழியில் செலுத்தும். ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும்? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு அவர் வழி சொல்கிறார். அடுத்தாப்பில் உள்ள ஸ்லோகம் வந்து ரிட்டன் பை தோடகாச்சாரியர். இந்த தோடகாச்சாரியர் வந்து அவருக்கு அந்த பேரை கொடுத்ததே ஆதிசங்கரர் தான். தோடகாஷ்டம் அது ரொம்ப ஃபேமஸ். அது தோடகாஷ்டகம்ங்கிறது வந்து அதில் வந்து அவர் வந்து கடைசியில் சிவசங்கர தேசிகமே சரணம்னு சொல்லி ஆச்சாரியரை பற்றி, தன்னுடைய குருவை பற்றி எழுதியிருப்பார். அழகான ஸ்லோகம், ரொம்ப நல்லா இருக்கும். அது பாட்டாக பாடுவார் நிறைய பேர், அது கேட்கலாம். அது மாதிரி உள்ள அதை எழுதினவர் ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு சிஷ்யர்களில் ஒருத்தர். அவர் வந்து இதை எழுதியிருக்கார். அந்த தோடகாஷ்டகம் எழுதினதுனால அவருக்கு பேர் தோடகாச்சாரியார். அவருடைய உண்மையான பேர் என்னதுன்னு நமக்கு தெரியாது. இவர் ஒன் ஆஃப் தி மடாதிபதிகள். இந்த 4ல் 1 இவர் ஒரு மடாதிபதி. இப்போ இவர் என்ன சொல்கிறார் கேட்போமா? ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசக காஷாயாம்பர பகுகிருத வேஷக பஷ்யன்னபின பஷ்யதி மூடக உதர நிமித்தோ பகுகிருத வேஷக. அதாவது நம்ம நிறைய சன்னியாசிகளை பார்க்குறோம். எப்போ நிறைய பார்ப்போம் தெரியுமோ? இந்த எங்கே புஷ்கரம்னு எதே நடந்ததுன்னா மேலே ஹிமாலயத்துலேருந்து ஒரு குரூப் வருவா. நல்லா ஜடாமுடியாக இருப்பா, மேலெல்லாம் காஷாயம் மேலெல்லாம் விபூதியெல்லாம் பூசிட்டு அகோரிகள்னு ஒரு குரூப் வரும். அவள் யூஸ்வலாக எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க மாட்டாள். அவள் கூட்டத்துலேயே இருக்க மாட்டாள். அவள் தனியாக ஹிமாலயத்தில் இருந்துட்டு அவள் தவம் பண்ணக்கூடியவர்கள், நிஜமான சாதுக்கள், அதிகமாக உலக விஷயங்களில் தலையிடாத ஆட்கள். ஆனால் பார்த்தா நமக்கு அவளை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி உள்ளவா இருப்பா, அந்த மாதிரி உள்ள சாதுக்கள் இருப்பா. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முண்டன கேசம், மொட்டை அடிச்சுட்டு பார்த்தாலே இப்போ ஆச்சாரியாலெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுக்கக்கூடிய இது அதை தவிர இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. அவள் என்ன பண்ணுவா? தன்னைத்தானே வருத்திக்கணும். சில பேர் இந்த சாட்டை வச்சு அடிச்சுட்டு இருப்பா தெரியுமா? அது மாதிரி இவள் என்ன பண்ணா? முடியை ஒன்றுன்னா பிச்சுப்பா, பிச்சு 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 போட்டு அப்படி ஒரு குரூப் ஆஃப் சன்னியாசிகள் இருப்பா. அப்புறம் அவள் போட்டுக்கிற வேஷம் என்னதுன்னா காஷாயம், அதாவது காவி வஸ்திரத்தை தரிச்சுண்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுருக்கா. அவர் இவாளுக்கெல்லாம் பகுகிருத வேஷக. ஏன் அப்படின்னு இப்படியெல்லாம் இருந்தாலும் இவாளுக்கு வந்து உண்மையான ஒரு பக்தி இல்லை, உண்மையான ஒரு சந்நியாசம் வரலை, மனதில் உள்ள ஆசைகள் அவளை விட்டு வெளியில் போகலை அப்படின்னு சொன்னால் தே ஆர் ஓன்லி வேஷதாரிகள், தே ஆர் ஓன்லி ஃப்ராடு. அவளை வந்து ஆத்மானுபவம் கிடையாது. அவளுக்கு இயற்கையான ஒரு அந்த லீவிங் எவ்ரி திங் அசைட், அவ்வளவு தியாகம் பண்ணி உலகத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த அளவு மனோதைரியமும் ஆத்மபலமும் அவளுக்கு கிடையாது. அதனால் என்னதான் காவியோட தரிச்சுட்டாலும் இவாளை வந்து நீ வந்து பெரிய சன்னியாசிகள்னு நீ அதை எடுத்துக்க முடியாது. இவா செய்கிறதெல்லாம் உதர நிமித்தோ பகுகிருத வேஷக, வயிற்றுப்பாட்டுக்காக. நிறைய நம்ம நாட்டில் ஒன்று உண்டு, சன்னியாசின்னு சொன்னால் அவளுக்கு நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போடுவோம், அவளுக்கு எதாச்சும் அவளுக்கு மரியாதை செய்வோம். நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய அவளுக்கு பணமாக கூட அவளுக்கு கொடுக்குறத நம்ம பார்க்க முடியும்.
இதுக்கு ஒரு கதை கூட சொல்ல முடியுமா? வேஷத்தை இந்த மாதிரியான வேஷதாரி சன்னியாசிகள் இருப்பா இல்லையா, அதுக்கு ஒரு கதை கூட உண்டு. ஒருவர் அவர் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறார், பிஸ்னஸில் எல்லாம் போயிடுறது. கடன் தொல்லை தாங்க முடியல, வீட்டு வாசலில் கடன்காரன் வந்து காத்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறார், இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னு சொன்னால் ஆபத் சன்னியாசம் மாதிரி சன்னியாசம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சன்னியாசம் வாங்கிட்டு விடுறார். சன்னியாசம் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறார். அதாவது அவுட் ஆஃப் நெசசிட்டி, நாட் பிகாஸ் ஹீ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பிகமிங் எ முமுக்ஷு. அவர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறார். வீட்டை விட்டு போய் அவர் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். அங்கே அவர் பாட்டில் தினசரி எது கிடைக்கிறதோ அது சாப்பிட்டுட்டு இருக்கலான்னு இருக்கார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இவர் முன்னாடி நிறைய ரூபா வந்து விழுறது. யாரோ ஒரு சன்னியாசி இருக்கார் இல்லையா, சன்னியாசின்னா பணம் போடுற வழக்கம். இந்த பணத்தெல்லாம் இவர் பார்க்குறார். பார்த்துட்டு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறார். பார்த்தா எண்ணி பார்த்தாக்கா அது வந்து இவருடைய கடனுக்கு மேலே போயின்னு இருக்கு. கடன் எவ்வளவு இருக்கோ அதை அடைச்சப்புறம் கூட மிஞ்சற அளவுக்கு இவருக்கு பணம் சேர்றது. அப்போ அவருக்கு வந்து ஒரு குறுக்கு புத்தி தோன்றுறது. அவர் என்ன பண்ணுறார், இந்த சன்னியாசத்தை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு திரும்பி வந்து கடனை எல்லாம் அடைச்சிட்டு ஹி அகெயின் ஸ்டார்ட்ஸ் இஸ் லைஃப். இந்த மாதிரியான சன்னியாசியை உதர நிமித்தோன்னு தான் சொன்னோம். உதரம்னா வயிறு, வயிற்று பாட்டுக்காக சன்னியாசி ஆனவர். மனசளவில் இந்திரிய சுத்தம் வேணும். இந்திரிய சுத்தத்தோட அந்த இருந்தான்னு சொன்னால் ஹீ ஷுட் பி டிபெண்ட் ஒன்லி ஆன் பரமாத்மா. அப்படி உள்ளவன் சந்நியாச வேஷம் தரித்தாலும் கூட அவன் நிஜ சன்னியாசின்னு சொல்லி அவளை நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கண்களில் ஒரு காருண்யம் இருக்கும். நம்ம போய் நமஸ்காரம் பண்ணுறது அவள் பார்க்குற பார்வையிலேயே அந்த ஸ்னேகம் இருக்கும். நீ நன்னாரு அப்படின்னு சொல்லி அவள் உண்மையே பேச வேண்டாம், மௌனியாக இருந்தால் கூட அது நமக்கு தெரியும், நமக்கே புரியும். அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் இவர் சொல்கிறார். அதாவது நீ என்னதான் வேஷங்கள்லாம் போட்டேன்னாலும் நீ இதில் பாருங்கோ, முதல்ல உள்ளது வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்காத மாதிரி இருக்கும் அந்த 12 ஸ்லோகங்களில். பிகாஸ் இட்ஸ் அன் அவுட் பர்ஸ்ட். இங்கே வந்து ஒன்றா சொல்லிட்டு வரான். முதல்ல நீ இந்த மாதிரி அலையாதே, சாது ஜனங்களை சேரு. அடுத்தாப்பில் தோடகாச்சாரியார் சொல்லும்போது இந்திரிய நிகிரகம் இல்லைன்னா சந்நியாச வேஷத்தினால எந்த பலனும் இல்லைன்னு சொல்கிறார். அடுத்தாப்பில் ஹஸ்தாமலகர், அதாவது அவர் சின்ன வயசுலேருந்தே ஆச்சாரியருடைய டிசைப்பிளாக சேர்ந்தவர். ஒரு வயசுக்கு மேலே வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே வந்தவர். இவருக்கு வந்து சாஸ்திர ஞானம் எப்படின்னா ஹஸ்தாமலகம், உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஹி அட் சாஸ்திரம் அட் இஸ் ஃபிங்கர் டிப்ஸ். பயங்கரமான ஞானி, நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். இவர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அங்கம் கலிதம் பலிதம் உண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரகீத்வா தண்டம் ததபி ந முஞ்சத் ஆஷா உஞ்சத் ஆஷாபிண்டம் உஞ்சதி ஆஷாபிண்டம் உஞ்சத் ஆஷாபிண்டம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்த பஜ மூடமதே. இப்போது வயசாகிடுது. வயசான உடனே என்ன ஆகும், முதல்ல பல்லு ஒன்றா உதுறது, பல்லெல்லாம் உதிர்ந்து போயிடுறது, தலைமுடியெல்லாம் கம்ப்ளீட்டாக நரைச்சி போயிடுறது. அப்புறம் நடக்க முடியல இல்லையா, நடக்க முடியாதனால ஒரு ஸ்டாஃப், ஒரு கம்பை கையில் வச்சுன்னு நடக்க வேண்டியிருக்கு. அது அப்புறம் ஒன்றுலேயுமே உனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலை. தசன விஹீனம் ஜாதம் புண்டம், அதான் எல்லாத்துலேருந்தும் வந்து விலகி இருக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடிய வயசு அது. ததபி ஆனாலும் கூட முஞ்சதி விடுறதில்லை. எதை? ஆஷா பிண்டம். இந்த ஆசையாக சாப்பாட்டுக்குள்ள ஆசை, சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள ஆசைகள் இருக்கு இல்லையா, இந்திரியத்தில் இருக்கக்கூடியதான ஆசைகள். இவ்வளவு தூரம் நம்ம வந்து வயசு ஆயிடுத்து, ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒன்றும் அனுபவிக்க முடியாதுன்னா கூட நம்முடைய மனசில் உள்ள ஆசையானது நம்மை விட்டு போவதில்லை. உயிர் புரிய போகிறதுன்னு நமக்கு தெரியறது, ஆனால் கூட ஆசை விடுறதில்லை. ஆசைப்படும் போது அதை அடையணும்னு தோணுறது, அது அடைய முடியாது. அப்போது அந்த வயசில் நம்மளால் முறுக்கு சாப்பிடணும், பல்லு இல்லை, முறுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அந்த காலத்தில் சொல்லுவாள், ரொம்ப முறுக்கு வேணும் போல் இருந்ததுன்னா வயசானவாக இருந்தால் இந்த முறுக்கை வந்து அம்மியில் பொடிச்சு அதை வந்து பொடியாக கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுப்பாளாம் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி கடைசி காலத்தில் என்ன வேணும்னு கேட்பா. அவள் ஏதோ ஆசை சொன்னான். இந்த மாதிரி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஒரு தாத்தா இருந்தார், அவர் வந்து படுத்த படுக்கை, ஒரு வாரத்தில் ஹீ இஸ் கோயிங் டு, அப்படி அந்த மாதிரி எனி மூமெண்ட் ஹி வாஸ் அபவுட் டு பாஸ் அவே.
அவருடைய பையன், அவருக்கும் வயசாச்சு. அப்பாவுக்கு வயசாச்சுன்னா பிள்ளைக்கு வயசாயிருக்காதா? அவர் என்ன பண்ணினார், அப்பா வந்து இந்த மாதிரி கடந்துருக்க இழுத்துண்டு கிடக்கிற லெவல்னு சொல்ல முடியாது, நினைவு இருக்குது. அதனால அவர்கிட்ட போய், அப்பா உனக்கு எதையும் ஆசை இருக்கா சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறவாளுக்கு அவளுக்கும் சிரமம், மற்றவாளுக்கும் சிரமம் அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே இந்த தாத்தா சொன்னாராம், எனக்கு வந்து பேச முடியாது இல்லையா, கையை இப்படி காட்டி 8 பவுனில் எனக்கு அரஞ்சான் கயிறு பண்ணி போடுவோன்னு சொல்கிறான். லுக் அட் ஹிஸ் ஏஜ். அந்த ஆசையை பாருங்க, அந்த வயசில் இவர் விடலை. ஒரே பிள்ளை, அப்பாவுடைய ஆசையை பூர்த்திச்சுன்னா வசதியும் இருந்தது. அந்த காலத்தில் வந்து 8 பவுனுங்கிறது நத்திங் இல்லையா, 10-15 ரூபா தான் இருக்கும் ஒரு பவுனுங்கிறது. இவர் என்ன பண்ணினார், அந்த கடையில் போய் 8 பவுனுக்கு அரஞ்சான் கயிறு வாங்கிட்டு வந்து அப்பாவுக்கு போட்டார். 1 வாரம் இருந்தார். அந்த அரஞ்சான் கயிறோட 1 வாரம் இருந்துட்டு ஹி பாஸ்ட் அவே பீஸ்ஃபுல்லி. அதாவது இந்த மாதிரி சொல்லுவாள், அந்த மண், பிறந்த மண் கேட்குறது, போய் மண் எடுத்துன்னு வந்து கரைச்சிட்டு போடு அப்படி. அந்த மாதிரி ஆசை விடாது. ஆசைகள் விட்டாதான் உயிர் நம்ம விட்டு பிரியும். கடைசி ஆசைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த சமயத்திலையும் ஆசைகள் வளர்றதே தவிர குறைவதில்லை. முதுமை ஏறிய பின்னரும் ஆசை பிண்டம் விட்டபாடில்லையே அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, திருதராஷ்டிரனோட கதையை நினச்சி பாருங்கோ, எல்லாம் போயாச்சு, அவ்வளோ போயாச்சு, பிள்ளைகள் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லை. ஆனால் கூட அந்த யுதிஷ்டனுடைய இதில் ஹஸ்தினாபுரத்தில் அவர் வந்து பீமன் போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாரே, அவன் திட்டிகிட்டே போடுவான், அதை வாங்கி சாப்பிடத்தானே செய்தார். அப்போதும் அவருக்கு அந்த ஆசை விடலை. பற்றில இது வந்து நேச்சுரல். ஏன்னா இந்த பூத பௌதிக உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஆசைகள் இருந்துட்டு தான் இருக்கும். நம்முடைய நேச்சர் அது, அதை விட முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்தே நம்ம பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேங்கிற மாதிரி ஜபங்கள் பண்ணிட்டு நல்லோருடைய சங்கத்தில் இருந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கே ஒரு விவேகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான். அடுத்ததாக சுபோத அப்படிங்கிற ஒரு சிஷ்யர். இவர் ரொம்ப ஃபேமஸ் இல்லை, ஆனால் இவர் நிறைய எழுதியிருக்காரு, கிரந்தங்கள் எழுதியிருக்கிறதாக வருது. மாதவிய சங்கர விஜயத்துலலாம் அதை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், ஆசையை பற்றி தானே சொல்லிட்டு வரா இல்லையா, இதில் பாருங்கள். அக்ரே வன்னி பிருஷ்டே பானு ராத்திரோ சுபுக சமர்ப்பித ஜானு கரதல பிக்ஷ தருதல வாசக ததபி முஞ்சத் ஆசா பாசக. அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. திருப்பியும் இந்த ஆசை பாசங்கள்லேருந்து விடப்பட மாட்டேங்கிறானே, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். எந்த ஆசை என்ன சொல்கிறார், அக்ரே வன்னி, நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயத்துலேயோ எங்கேயோ போய் அவர் உட்கார்றார். குளிர் தாங்க முடியாது. அப்போ ராத்திரியில் ஏதோ கொஞ்சம் சுள்ளிகளை பொறுக்கி முன்னாடி வச்சுன்னு அதை குளிர்காயிறார், நெருப்பு குளிர்காயிறார். அவர் அணிந்து கொண்டிருக்கிற ஆடைகள் என்னன்னு சொன்னால் ரேக்ஸு, சாதாரண கிழிச்ச துணி, அதை கட்டின்னு உட்காந்துருக்கார். அப்புறம் ராத்திரோ சுபுக சமர்ப்பித பானு, ராத்திரி வேளையில் இந்த அக்னி அவருக்கு காணலை, இந்த ஹீட் அவருக்கு காணலைங்கிறதுனால தன்னுடைய முட்டை இப்படி குத்திண்டு சுருட்டிண்டு, முட்டு வந்து இந்த சுபுகம் சொன்னால் சின், இதில் படுறாப்புல இப்படி குறுக்கிண்டு உட்காந்துருக்காராம் குளிர் காயறதுக்காக. அந்த குளிர் அவருக்கு தாங்கலை, அந்த உடம்புக்கு அந்த குளிர் தாங்காமல் வெப்பம் வேண்டி, அதைத்தான் அவர் சொல்கிறார், உடம்பினுடைய தேவை அது இல்லையா, அதை சொல்கிறார். அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கார். பகலில் பிருஷ்டே பானுகோன்னா பகல் நேரத்தில் அவனுக்கு பின்னாடி சூரியன் அவனுக்கு வெளிச்சம் வெயில் கொடுத்து விட்றான். அந்த வெயிலினுடைய ஹீட்டு கிடச்சி விடுறது. அவனுக்கு எது தெரியுமோ, பிக்ஷா பாத்திரம் கரை தலை, இந்த கையை இப்படி வச்சுட்டு யாரையும் தண்ணி கொடுத்தா இப்படி வச்சுப்பார், சாலிடாக சாதம் எதையும் போட்டால் இப்படி வச்சுக்கிறான். அதுதான் அவருக்கு சாப்பாடு. அவன் என்ன கொடுக்குறாளோ அதை அத்தகைய ஒரு சந்நியாசியாக இருந்தாலும் கூட ததபி நுஞ்ச ஆசா பாசக, அப்போ கூட இந்த ஆசா பாசங்கள் அவனை விட்டு போக மாட்டேங்க. இந்த பிசாசு, ஆசை என்கிற பிசாசு அவனை சுற்றி சுற்றி வருது. ஸோ இந்த விடமிருந்து ஒருத்தன் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஆண்டவனுடைய துணை கட்டாயமாக. ஆண்டவனுடைய துணை எப்போ கிடைக்கும்? சத் சங்கத்வே நிசங்கத்துவம் ஒன்றும். ரெண்டாவது பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனை வந்து எப்போதும் பஜிச்சுட்டு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து, இந்த ஆசா பாசங்கள்லேருந்து முள்ள ஏன்னா பிடிமானம் ஒன்று கிடச்சி விட்றது, ஒரு பற்றுக்கோள் கிடச்சி விட்றது.
அந்த பற்றுன்னுட்டா போகிறோம். பற்றுக பற்றட்டான் பற்றுணைகள் அப்படி சொல்லிட்டான்னா போகிறோம். இது அடுத்த ஸ்லோகம் வந்து வார்த்திகக்கார உபாச்ச. வார்த்திகக்காரருங்கிறவர் சுரேஸ்வராச்சாரியார், தி ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா ஆஃப் தட்சிணாம்னாய ஸ்ருங்கேரி பீடம். அவர் தான் இதை எழுதியிருக்கார். அவருக்கு பேர் ஏன் வார்த்திகக்காரர் அப்படின்னு சொன்னால், he was so great. சங்கரருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு அவர் வந்து அந்த பாஷ்யத்துக்கு இவர் பாஷ்யம் எழுதியிருக்கார், வியாக்கியானம் எழுதியிருக்கார், இன்டர்பிரிட்டேஷன் அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த இட்ஸ் அ மேமத் ஒர்க். அது மாதிரி அவர் நிறைய பண்ணியிருக்கார். சங்கருடைய பாஷ்யங்களுக்கெல்லாம் இவர் திருப்பி அதை இன்னும் கொஞ்சம் நமக்கு எளிமையாக புரியறதுக்காக அதை பண்ணியிருக்கார். அத்தகைய கிரேட் பர்சனாலிட்டி அவர் இதில் என்ன சொல்கிறார் பார்ப்போமா? குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீன சர்வமதேன முக்திம் பஜதி ந ஜன்ம சதேன. காசி யாத்திரைக்கு போகிறோம். காசி யாத்திரையில் போய் கயாவில் போட்டு ஸ்ராத்தம் பண்ணி அந்த காசி யாத்திரைன்னு ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை பண்ணுறோம். ராமேஸ்வரத்தில் போய் குளிக்கிறோம், காசி யாத்திரைக்கு போகிறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். சேது ஸ்நானம் பண்ணுறோம் ராமேஸ்வரத்தில். அப்புறம் விரதங்கள்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி ஏகாதசி, அப்புறம் வந்து ஷஷ்டி, சதுர்த்தி, இந்த மாதிரி விரதங்கள் நம்ம நிறைய பண்ணிட்டு வருவோம். இந்த விரதங்கள் எடுத்துட்டு அதை பண்ணிட்டு வரோம். இது தவிர தானங்கள் தர்மங்கள் எல்லாம் நிறைய செய்யணும். ஏன்னா இதெல்லாமே நமக்கு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு. கங்கா சாகரம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த நேம் ஆஃப் கங்கா நியர் கல்கட்டா. அந்த கல்கட்டாவில் அது கங்கா வந்து சாகரில் விழுறது இல்லையா, சமுத்திரத்துக்கு சேர்றது இல்லையா, அதுக்கு பேர் கங்கா சாகரம். அங்கே போய் குளிக்கிறது வந்து அந்த தீர்த்த யாத்திரையே போகிறதே ரொம்ப விசேஷம். அங்கே போய் தர்ப்பணம் பண்ணி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் பண்ணுறான். விரதங்கள்லாம் அவன் வந்து ரொம்ப ஒழுங்காக பண்ணுறான். அப்புறம் வந்து தானம் விடுறதில்ல பண்ணுறான். ஆனால் கூட ஞானம் இல்லை, விஸ்டம் வரலைன்னா இந்த மனிதனுக்கு முக்தி எங்கேருந்து கிடைக்கும்? சரி, ஞானம் எப்படி கிடைக்கும்? ஒரு குருவை அண்டினால் கட்டாயமாக ஞானம் கிடைக்கும். சித்த சுத்தி வரணும்னு சொன்னால் குரு முகேன போனால் தான் முடியும். சித்தம் தெளிவு பெறணும்னு சொன்னால் ஒரு குரு நமக்கு இது பின்னாடியும் வரும். குரு நமக்கு தேவையார். இந்த குரு என்ன பண்ணுவார்? நமக்கு வந்து வழிகாட்டி கொடுப்பார். இந்த இப்படி இப்படி பண்ணு, இப்படி இப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லி அவரை மாத்திரம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இந்த அலப்பாயாது இது சரியா அது தப்பாங்கிறதுலாம் வராது. அதனால அவரை அடைய முயற்சி செய்யணும். நீ அடைஞ்சுட்டேன்னு சொன்னால், குருவை அடைஞ்சுட்டேன்னு சொன்னால் முக்தி வந்து முமுட்சுவா ஆகிறதுக்கு உனக்கு நல்ல சரியான வழி கிடைக்கும். இது இல்லைன்னு சொன்னால், இந்த ஞானம் வரலைன்னா எத்தனை ஜென்ம சதேன 100 ஜென்மம் நீ எடுத்தாலும் நீ வந்து கடை தேர போகிறதில்லை. அதனால நீ ஞானத்தை அடைவதற்கு கோவிந்தனை பஜனை பண்ணு, குருவை நாடி நல்வழி நாடு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஒரு நிமிஷம். அடுத்ததாக நித்யானந்தர்ங்கிறது அவர் இன்னொரு சீடர், ஆதிசங்கருடைய மற்றொரு சீடர். அவர் சொல்றதை கேட்போம். இதுவும் அதே தான். சுர மந்திர தருமூல நிவாசக ஷய்யாபூதலம் அஜினம் வாசக சர்வ பரிகிரக போக தியாக கஸ்ய சுகம் ந கரோதி விராக. அழகா சொல்றார் பாருங்க. அதாவது நீ ஒரு கோவில் பிராகாரத்தில் போய் படுத்துட்டு கிடக்க, அந்த கோவிலில் சாப்பாடு, இந்த கோவில் நேவேத்தியம் பண்ணிட்டு உண்டை கட்டி கொடுப்பா, ஏதோ ஒரு சாப்பாடு யாரோ கொடுக்குற தானமாவது கிடைக்காத, அதை நீ வாங்கிக்கிற, அதை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிற. அப்புறம் நீ படுத்துக்கிறது எங்கே தெரியுமோ? பூமியில் படுத்துக்கிற, கரடு முரடான பூமியில் நீ படுத்துக்கிற. அப்புறம் நீ கட்டிக்கிறது வந்து மான் தோல், அதை கட்டின்னு இருக்க. இவ்வளவையும் செய்துட்டு எல்லாத்தையும், எல்லா போகங்களையும் தியாகம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விராகன்னு சொன்னால் வைராகியத்தோடு இருக்கக்கூடிய நான் இருந்தேன்னு சொன்னால் அது எத்தனை ஆனந்தம் கொடுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு ஈக்குவலாக இந்த ஆசைகள் எல்லாம் ஒழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வைராகியம் வந்து விடுறது. இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு சரிப்படாதுன்னு சொல்லி விட்டுட்டே வரோம் இல்லையா? அப்படி வரும்போது ஒரு ஆனந்தம் மனசில் வரும். இந்த ஆனந்தம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்.
அந்த அந்த ஆனந்தம், அந்த சுகம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஈக்குவலாக எந்த சுகமும் கிடையாது. நீ என்னதான் பட்டு மெத்தையில் படுத்துட்டாலும், ஏசி ரூமில் இருந்தாலும், எல்லா வகையான வசதிகளும் உனக்கு இருந்தாலும், உனக்கு ஆனந்தம் கிடைக்காது. ஏன் ஆனந்தம் கிடைக்காதுன்னு சொன்னால், சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்குது. சந்தோஷா அப்படின்னு சொன்னால், அது என்ன அர்த்தம்னா, நம்ம இங்கே தமிழில் ஹாப்பினஸ்ன்னு வச்சுருக்கோம். அது அது இல்லை. அது கம்ப்ளீட் திருப்தி. மனதில் அமைதியாக எல்லாத்துலேயும் சந்தோஷம், எல்லாத்துலேயும் திருப்தி அடையக்கூடிய ஒரு மனசை கொடுக்கறது இல்லையா? அதைத்தான் இங்கே நித்யானந்தர்ங்கிறவர் சொல்கிறார். சுர மந்திர தரு, ஏதோ ஒரு தருமூலத்தில், தருன்னு சொன்னால் மரத்து நிழலில் நீ படுத்துண்டு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுண்டு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ கிடைக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருந்தேன், ஜடபரதன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அது உனக்கு இன்னர் ஹாப்பினஸ் கொடுக்கும், கண்டென்ட்மெண்ட் கொடுக்கும். 4 விஷயங்களை விட சொல்கிறார் அவர். அது என்னெல்லாம்னா, பொசஷன், ஆப்ளிகேஷன், ரிலேஷன்ஷிப் அண்ட் டிரான்சாக்ஷன். இந்த 4 தான் மனிதனை கட்டி போடுறது. இந்த உலகத்தில் நம்மளை எது கட்டி போடுறது அப்படின்னு சொன்னால் இந்த 4. அதாவது பொசஷன் ஆர் ப்ரொஃபஷன். நமக்கு நம்மோடது, என்னோட நகை, என்னோட புடவை, என்னோட இடம், என்னோட வார்ட்ரோப், இது அதனால் வரக்கூடிய என்னுடைய குழந்தைகள், அதனால் வரக்கூடிய ஆப்ளிகேஷன். என்னோட குழந்தையாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகிட்ட அதிக அன்பாக காட்டுறேன். அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கணும்னு தோன்றுறது. இந்த குழந்தை வருத்தப்பட்டால் நம்ம வருத்தப்படுறோம். இந்த குழந்தை முகம் சுணுங்கித்துனா நம்ம சுருங்குறோம். இது 2வது. அடுத்தது ரிலேஷன்ஷிப். இந்த நம்முடைய வசதிகள்னால வரக்கூடிய உறவுகள், அப்பா, அண்ணா, தம்பி, அக்கா, தங்கை, மனைவி, கணவர், இந்த மாதிரியான உறவுகள், இது எல்லாமே நம்மை கட்டி போடக்கூடியது. இதனால என்ன ஆயிடுறது? டிரான்சாக்ஷன் வருது. உலகத்தில் டிரான்சாக்ஷன் விவகாரங்கள், உலக விவகாரங்களில் நம்ம ஈடுபட வேண்டியிருக்கு. இந்த 4 நம்ம இந்த உலகத்தோட கட்டுப்படுகிறது. ஸோ இதுலேருந்து ஒன்றுன்னா நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? தியாகம். தியாகம்னு சொல்லும்போது எல்லாத்தையும் முழு மனதோட சந்தோஷத்தோட அதை நம்ம விட்டு விட்டோம். இதில் உள்ள டிபெண்டன்ஸை விட்டு மேலே உள்ள கோவிந்தனை நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு மோட்சத்துக்கு வழி கிடைக்கும். மனசு அந்த மோட்சங்கிறதே அதுதான். இதுக்கு இன்னொரு லோகத்துக்கு போகணுங்கிறது இல்லை. முழு சந்தோஷத்தோடு இங்கே வாழ்ந்தோன்னு சொன்னோம்ல, முழு ஆனந்தத்தோடு இருந்தோன்னு சொன்னால் அதுவே மோட்சம் தானே. அப்புறம் என்ன வேணும்? இந்த உடம்புலேயே நம்ம உடம்புல இருக்கும்போது அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகம். அடுத்ததாக ஆனந்தகிரி அப்படிங்கிற மகாபெரியவர் புத்தர் சொல்றார். யோகரதோ வா போகரதோ வா சங்கரதோ வா சங்க விஹீனக யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி 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 ஏவக நந்ததி ஏவக. எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கு. நந்ததி ஏவக, எப்போதும் சந்தோஷமாக இருப்பை. நீ யோகத்தில் இருந்தாலும் சரி, போகத்தில் இருந்தாலும் சரி, அதாவது உலக வாழ்க்கையில் நீ உன்னுடைய டெய்லி ரொட்டீனை நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது போக. யோகத்தில் இருந்தாலும் சரி, யோக வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டாலும் சரி, சங்கரதோவா சங்க விஹீன, ஒரு காட்டில் தனி ஒத்துரம் இல்லாமல் இருக்கை அப்போ ஆனாலும் சரி, சங்க விஹீனக, ஒத்துரம் இல்லை, எல்லாரோடையும் கூட்டத்துக்குள்ளே இருக்கை இல்லையா, ஒரு சொசைட்டியில் இருக்கை, கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்கை அப்படின்னா கூட, யஸ்ய பிரம்மணி ரமதே சித்திரம், எவனுடைய மனதில் எப்போதும் பிரம்மன் நிலைத்திருக்கிறானோ, எவனுடைய மனதில் எப்போதும் இறை சித்தம் நிறைந்திருக்கிறதோ அவன் எப்போதும் ஆனந்தமயமாக இருப்பான். ரமண மகர்ஷி, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவாள்லாம் நமக்கு நம்ம காலத்தில் இருந்தவர்கள். உபநிஷத்தில் ஒரு கதை ஒன்று வரும், கௌஷிகன் என்கிற பிராமணனை பற்றி. அவன் சின்ன வயசுக்காரன் தான். அவன் என்ன பண்ணுறான், அப்பா அம்மா சொல்கிறா, எங்களுக்கு வயசாகிடுத்து, நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளோட அழகாக குத்தனம் பண்ணு, எங்களுக்கு ஒரு பித்ருக்கர்மத்துக்கு உனக்கு குழந்தை பிறக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா அக்னி காரியத்துக்கு அப்படின்னு அவள் கெஞ்சுறா. இல்லை நான் யோகம் பண்ண போகிறேன், நான் தியானம் பண்ண போகிறேன், எனக்கு கல்யாண வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் காட்டை போய் தவம் பண்ணுறான். தவம் பண்ணுறதுனால, இந்த யம நியமங்கள்லாம் அவன் ஃபாலோ பண்ணுறதுனால ஓரளவு சில சக்திகள் அவனுக்கு வருது. ஆனால் அந்த சக்திகளை, அதுதான் சொல்லுறது, இந்த அஷ்டாங்க யோகத்தில் வரக்கூடிய சக்திகளை இதுதான்னு பிடிச்சிக்க கூடாது இல்லையா. அவன் என்ன பண்ணால் இந்த சக்தியை பிடிச்சிக்கிறான். ஒரு நாள் அவன் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த மரத்து மேலேருந்து ஒரு கொக்கு அவன் தலையில்
எச்சம் போட்டு விடுறது. கேள்விப்பட்டிருப்பேன் இந்த கதை. அப்படி போட்ட உடனே அவன் கண்ணன் அது அப்படி என்னவோ விடுறதுன்னு இப்படி நிமிர்ந்து பார்க்குறான். அந்த கண்ணு பட்டு கொக்கு மரணம் அடைந்து விழுந்து. இவன் கண்ணு பட்டதுனால அவனுக்கு கொஞ்சம் மனசில் வருத்தமாக தான் இருக்குது. ஏது இப்படி நடந்ததுன்னு நினச்சிட்டு சரி இங்கேருந்து எழுந்து போயிடுவான்னு போகிறான். போய் பக்கத்தில் அவனுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுவான், எங்கேயும் போய் பிக்ஷை வாங்கி சாப்பிட்ற வழக்கம். 3 தரம் கேட்பான். 3ஆம் தரத்துக்குள்ளே அவன் சாப்பாடு அதையும் கொண்டு வந்து கொடுத்துருவான். இவன் சன்னியாசியாக இருக்கிறதுனால சமைக்க முடியாதுங்கிறதுனால சாதம் கொண்டு வந்து போடுவான். அப்படி அவன் வரும்போது ஒரு வீட்டு வாசலில் நின்று அவன் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டான். அப்படி கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து அவருடைய ஹஸ்பண்ட் அப்போ தான் சாப்பிட வந்து உட்காந்துருக்கார். அவருக்கு சாதம் போட்டு அவருக்கு வேணுங்கிற முதல்ல உள்ளதையாவது போட்டுவிட்டு தானே அவன் இங்கே வர முடியும். ஸோ அவள் அவருக்கு கவனித்து தீர்த்தம் கொடுத்துட்டு அவர் ஆரம்பிக்கிற சாப்பிட வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவள் வர. அதுக்குள்ளே இவன் 2 தரம் கூப்பிட்டு முடிஞ்சு விட்றான். கூப்பிட்டு முடிஞ்ச 3ஆம் தரம் இவன் குரல் கொடுக்குறோது அவன் சாப்பாடு எடுத்துட்டு வரான். அப்போ அவன் கோபமாக பார்க்குறான். அப்போ அந்த பொம்பளை சொல்கிறா, அந்த பெண்மணி சொல்கிறா, கொக்கென்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு அப்படியே தூக்கி வரப்படுறது. ஏன்னா காட்டில் என்ன நடந்ததுன்னு இந்த பொம்பளைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோஜனை. அம்மா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அவன் அந்த சாத்தை போட்டு சொல்கிறா, நீ என்கிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம். என் கணவருக்கு நான் பதிவிரதையாக நான் தர்மபத்தினியாக செய்ய வேண்டிய கர்மங்களை செய்துன்னு இருக்கிறதுனால எனக்கு சில சக்திகள் இருக்குது. ஆனால் என்கிட்ட கேட்காது. இப்போ அவன் கேட்குறான், எனக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்கான்னு. ஒன்று பக்கத்து கிராமத்தில் தர்மவியாதர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாரு, அவர் உனக்கு நல்வழி காட்டுவார்னு சொல்கிறான். இவன் அங்கே போகிறான். போனால் அங்கே வந்து தர்மவியாதர் யாருன்னு கேட்டால் அங்கே ஒரு கசாப்பு கடை இருக்குது. இந்த கசாப்பு கடையில் மாம்சத்தை வெட்டின்னு இருக்கார் அவர் தான் அந்த தர்மவியாதர்னு காட்டுறார். பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். அவர் பிராமணரும் கூட. அவர் அப்படி பார்த்த உடனே அவர் சொல்கிறார், நீ கொஞ்சம் என்னை பார்க்க வந்திருக்க இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னை அந்த அந்த பொன்மணி அனுப்பிச்சாலா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் ஷாக்கு. வெயிட் பண்ணுறான். இவர் தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து குளிச்சுட்டு வயசான அப்பா அம்மா அவளுக்கு அவர் சுசுரூஷை பண்ணுறார். அப்படி அவர் சுசுரூஷை பண்ணுறதை இவன் பார்த்து உட்காந்துருக்கான். உட்காந்து அது முடிஞ்ச உடனே அவர் வந்து இவங்கிட்ட வந்து நீ உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொன்னோன்னே இவன் கேட்குறான். இந்த மாதிரி நான் பார்த்த உடனே அந்த கொக்கு அதெல்லாம் கதையெல்லாம் சொல்கிறான். இப்போ இவர் சொல்கிறார், இதுக்கு பெரிய நீ யோகத்தில் இருக்கணும், தியானத்தில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. உலக வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிட்டு மனைவி குழந்தைகளோடு நீ இருந்தாலும் உன்னுடைய மனம் இறை சிந்தனையில் ஈடுபட்டிருந்தேன்னு சொன்னால், உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இறை சிந்தனையை நீ வச்சுருந்தேன்னு சொன்னால் உனக்கு வந்து தானாகவே அந்த சக்திகள் எல்லாம் வரும், சில சக்திகள் எல்லாம் வரும். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து ஒரே பிள்ளை, அவளை நான் காப்பாற்றி ஆகணும். அதனால் நான் வந்து அவளை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. அதனால் இந்த கசாப்பு வேலை செய்கிறது வந்து கேவலம் இல்லை. அவன் அதே சொல்கிறான், இதை சாப்பிட்றவா இருக்கிற போது இது வந்து நம்ம செய்கிற காரியம் இல்லை, இது ஒரு தொழில். எப்படி வந்து இதுக்கு வந்து நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன்னா, ஒரு எக்ஸிக்யூஷனர் இருக்கான், ஒரு தண்டனை மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷனர் இருக்கான்னு சொன்னால் அவன் செய்கிற தொழில் வந்து அது அவனை ஒட்டாது. ஏன்னு சொன்னால் ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் டியூட்டி. அதை செய்யும்போது அவன் மனசில் வருத்தப்பட்டு தான் செய்துன்னு இருப்பான். அது மாதிரி நானும் இந்த மாதிரி தான் செய்கிறேன். அதனால் நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவை நீ தனியாக விட்டுட்டு வந்திருக்க. அதனால் நீ என்னதான் யோகியாக மாற முயன்றாலும் அந்த ஒரு கில்ட்டு உன்னோட அடிமனசில் இருந்து தான் இருக்கும். நீ திரும்பி போய் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா, அவர்களுடைய காலம் முடிஞ்சப்புறம் நீ வந்து இந்த வழிக்கு வரலாம், சன்னியாசத்துக்கு வரலாம். அதுக்கும் அவர் சொல்கிறார், நீ அவர்கள் போனப்புறம் இல்லை, அவர்கள் இருக்கும்போதே உன் மனைவியோட நீ வந்து நல்ல கர்மானுஷ்டாங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் உனக்கு வந்து பரபிரம்மத்திலேயே நீ ஈடுபட்டிருப்ப, எப்போதும் நீ ஆனந்தமாக இருப்ப, உனக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு அதுதான் வழி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா இந்த மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவளுக்கு வந்து எக்கச்சக்கமான பிராரப்தங்கள் வருது, ப்ராப்ளம்ஸ் வருது, எத்தனையோ விஷயங்கள் அவகிட்ட வருது. இதெல்லாம் அவள் தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. யோகியாக இருந்தாலும் கூட அவள் இதிலையும் ஈடுபடுத்த வேண்டியிருக்கு இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். அதனால தான் யோகரதோவா போகரதோவா எப்படி இருந்தாலும் உன்னுடைய மனமானது இறைவனில் ஈடுபட்டிருக்குமே ஆனால் உனக்கு மனசு கட்டாயமாக ஆனந்தமயமாக இருக்கும். சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ உன்னில் உணர்வாய். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்ததாக திருட பக்த அப்படிங்கிற சிஷ்யர், அவர் ஆச்சாரியருடைய சிஷ்யர்,
அவர் சொல்கிறத கேட்போம். இப்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து பாசிட்டிவாக நமக்கு கொண்டு வரா பாருங்க. முதல்ல வந்து ரொம்ப நீ செய்கிறதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவா இப்போ வந்து நம்மளை இந்த ஆசைகளை விடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன வழிங்கிறத வழிகாட்டவும் அவள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். நீ உன்னுடைய மனசுக்கு நம்ம இப்போ சொன்ன ஆனந்தகிரியனுடைய ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தாப்புல பாருங்க, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜல லவ கணிகா பீதா சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா. 3 G, there are 3 Gs அது வரும். பகவத்கீதா, கீதா, கங்கா, கோவிந்தர், இந்த 3 G இதில் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஒன்று வந்து எவன் ஒருவன் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், பகவத்கீதையை டெய்லி பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லை எப்போவே ஒரு தரம், அதை கூட அவள் சொல்ல, எப்போவே ஒரு தரம் ஏதே ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையிலேருந்து அவன் சொல்லியிருக்கான். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கடைசிலெல்லாம் வரும் இல்லையா, அதில் வரக்கூடிய ஏதே ஒரு ஸ்லோகம், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ அது வருது இல்லையா, அது கூட சொன்னால் போதும். அதை நம்ம ஏதே ஒரு தரம் லைஃப்பில் சொல்லியிருந்தோம்னு சொன்னாலோ அதே மாதிரி கிஞ்சித்னா கொஞ்சம், அதீதா கங்கா ஜல லவ கணிகா பீதா, கொஞ்சம் கங்கா ஜலம், ஒரு உதிரணி கங்கா ஜலம் எங்கேயும் கிடைக்கிறது வாங்கி சாப்பிட்டு இருந்தாலோ, சக்ருதபி ஏன முராரி சமர்ச்சா, முராரியினுடைய கிருஷ்ணனுடைய நாமம், இதில் அவர் முராரிங்கிற கோவிந்த நாமம் பஜ கோவிந்தன்னு வரப்போகிறதோ இல்லையோ, அதனால் he didn't want to repeat மேபி, அதனால் இதில் முராரி சமர்ச்சா, அந்த கிருஷ்ணனுக்கு எப்போவே நீ வந்து ஆராதனை, ஒரு அஷ்டமி ரோகிணி அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணியிருந்தேன், கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேனாலோ, ஏதே ஒரு உனக்கு தெரியாமலே கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லவோ அவருக்கு வந்து பூஜை பண்ணவோ நீ செய்திருந்தே அப்படின்னு சொன்னால், கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா, அப்படிப்பட்டவனுக்கு யமனால் எந்த விதமான கஷ்டமும், அவனுக்கு யமனோட ஆர்கியூ பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வராது, அவனுடைய லைஃப்பில் வராது. meaning that he will be taken care of by the Lord. அந்யதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணமம தஸ்மாத் காருண்ய பாவேன ரட்ச மகாபிரபோ அப்படின்னு கத்தினா யார், வயத்தில் குழந்தைக்கு ஆபத்து வருதுன்னு ஒன்று உத்தரா இல்லையா, அவர் அப்படியே வந்தார். வந்து எப்படி ஒரு அங்குஷ்ட மாத்திரமா, ஒரு சின்ன ஒரு குட்டி சுண்டு உரல் சமானமாக அந்த வயத்துக்குள்ளே அதை சுற்றி வந்துட்டு இருந்தார். அந்த பரீட்சத்துக்கு அவர் உயிர் கொடுத்தார் இல்லையா, இறந்து கறிக்கட்டையாக வந்து தான் அதுக்கு உயிர் கொடுத்தார். அவர் தன் கையில் எடுத்துட்டு அதை உயிர் கொடுத்தார் இல்லையா. அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் அஜாமிடன் அவ்வளவும் தப்பு செய்தது, அம்பிடும் தப்பு. ஆனால் கடைசியில் அவன் தெரியாமைக்கு தன் பிள்ளையத்தான் கூப்பிட்றான் நாராயணன்னு. நல்ல வேலை நானும்னு எல்லாம் கூப்பிடல, நம்ம அந்த மாதிரியும் செய்வோம், சுருக்கி கூப்பிடுறோம்னு சொல்லி லக்ஷ்மிங்கிறத எச்சி அப்படின்னு கூப்பிடுவோம். நல்ல அழகான பேரன், கோமதிங்கிறதையே கோமான்னு கூப்பிடுவான். ஐ எம் நாட் இன் அ கோமா ஸ்டேஜ் இல்லையா. அது மாதிரி அந்த சுருக்கி கூப்பிடுறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணாமல் ஏதோ அவனுக்கு அந்த நேரத்தில் அதுதான் இறைவனுடைய காருண்யம் இருந்ததுனால அவன் எப்படி கூப்பிடுறான், நாராயணான்னு கூப்பிட்டான். அந்த நாராயணாங்கிறது அவன் பிள்ளையத்தான் கூப்பிட்டான். வந்தது விஷ்ணு பார்ஷதர்கள். அது மாதிரி அந்த ஒரே ஒரு தரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பகவத்கீதையை படிச்சிருந்தாலோ அல்லது கங்கா ஜலம் கொஞ்சம் நீ சேவிச்சிருந்தாலோ அல்லது முராரியினுடைய பூஜைக்கு நீ ஈடுபட்டிருந்தாலோ உனக்கு கட்டாயமாக யமனிடம் போராட வேண்டிய ஒரு யமனுடைய பயம் வராது. அது இந்த ஸ்லோகம். அடுத்ததாக நித்யநாத என்கிற ஒரு முனிவர், ஒரு சங்கராச்சாரியார். இது இட்ஸ் ஆஃபன் ஹர்ட், ஆஃபன் மென்ஷன்ட் ஸ்லோகம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனே ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. ஒரு மனிதனுக்கு ஆத்ம ஞானம் வருவதற்கு வழி சொல்கிறார் அவர். என்ன, திருப்பி நீ பிறந்தே ஒரு பெண்ணுடைய ஒரு வயிற்றுக்குள்ளே போய் நீ உட்கார்ற. ஜடரே சயனம், ஜனனி ஜடரே சயனம் இல்லையா. அப்படி ஒரு தாயின் வயிற்றில் உட்கார்ற. அது இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டே இருக்கு. இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய சாகரம்.
இந்த சாகரத்தில் வந்து துக்கம், துன்பம் ஆகிய முதலை, திமிங்கலை எல்லாமே இருக்குது. எதுவும் உன்னை வந்து முழுங்கிறதுக்கு காத்துருக்கு. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே திமிங்கலங்கள் தான். எதுவும் உன்னை முழங்கிடக்கூடும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீ எப்போதும் இது திருப்பி இங்கே தான் வந்து பிறந்துருக்கு. ஆனால் நீ வந்து இதுலேருந்து விடுபடணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீ இந்த இறைவனை கோவிந்தனை பார்த்து நீ கூப்பிடு, கையை கூப்பிடு, அவனை நினச்சிக்கோ, அவனை நோக்கி நீ தியானம் பண்ணிக்கோ, அவனையே தியானம் பண்ணிட்டு அவனையே இறைஞ்சிக்கோ, அவனிடம் வேண்டிக்கோ. கட்டாயமாக இந்த பிறவி கடலை கடத்தக்கூடிய ஒரு நௌகா அல்லது ஒரு போட் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிந்த நாமம் தான். அந்த நாமத்துக்கு ஈடாக எதுவும் கிடையாது. அவனுடைய கிருபை இருந்தால் கட்டாயமாக இந்த கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலை பெற முடியும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது வந்து இட் இஸ் ஆஃபன் ஹர்டு இல்லையா? அடுத்தது ரத்யா சர்ப்பட விரஜித கந்தத புண்ணிய விவர்ஜித பந்தத யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன் மத்தவ தேவ. இது வந்து இதில் சில பேருக்கு அந்த ரெண்டாவது செகண்ட் 2 லைன்ஸ் வந்து வேறையாக இருக்கக்கூடும், அது தப்பு. அந்த ரெண்டாவது 2 லைன்ஸ் வந்து இதில் எப்படி வரும்னா, யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன் மத்தவ தேவ. அதுதான் அந்த ரெண்டாவது ஸ்லோகம். அது என்ன உன்மத்தவ பால உன்மத்தவ தேவ அப்படின்னு படிக்கணும். பாலோன் மத்தவ தேவன்னு படிக்கிறது தப்பு. பால உன்மத்தவ தேவ. ரத்யா சர்ப்பட விரஜித கந்தக. ஒரு யோகியானவன் ஒருத்தன் கந்தல் துணியை கட்டின்னு இருக்கான். கட்டின்ட்டு எங்கேயும் போய் விஷ கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அவனுக்கு வந்து மனதில் வந்து புண்ணியம் அப்புண்ணியம்ங்கிறதுக்குள்ள வித்தியாசம் தெரியாது. எது சரி, எது புண்ணியம், எதனால நமக்கு நல்லது கிடைக்கும், இந்த மாதிரியான சிந்தனையே அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட விவர்ஜித பந்த இந்த மாதிரியான சிந்தனைகள், இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட், இது சரி இது தப்புங்கிறத பற்றி அவன் சிந்தனை பண்ணதில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவனுடைய யோகம், இறை சிந்தனை மட்டும்தான் அவனுடைய மனதில் எப்போதும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவனை பார்த்தா எப்படி இருக்கும்? ரமதே பால உன்மத்தவ தேவ. அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? சின்ன குழந்தை, ஒரு 3 மாத குழந்தைய வந்து பார்த்தா யாரை பார்த்தாலும் ஒரு சிரிப்பு சிரிக்கும். நம்ம மனசு அதில் நிறைஞ்சு போயிடும். ஏன்னா அதனுடைய மனசில் இறைவன் மட்டும்தான் இருக்கான், களங்கம் இல்லாத ஒரு சிரிப்பு இல்லையா? அதே மாதிரி யோகியாக இருக்கக்கூடியவன், உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போதும் சிரிச்சுன்னு இருப்பாரான். பார்த்தா பைத்தியம் மாதிரி தான் இருப்பார். இதுக்கெல்லாமே வேண்டாம். அவர் அந்த பேர் என்ன, ஜடபரதன் கதை நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? பாகவதத்தில் வரும். அதில் அந்த ஜடபரதனுடைய கதை இதே தானே. அவனை பார்த்த உடனே யாருக்கும் அவனை வேலை வாங்கத்தான் தோணும். எது கிடைக்கிறதோ அது சாப்பிடுவான். பழைய சாதமாக புது இவ்வளவுக்கும் பிரம்ம குலத்தில் பிறந்து அவனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காரு அப்பா. இருந்தாலும் கூட சாஸ்திர ஞானம் இருந்தாலும் கூட உள்ளத்துக்குள்ளே அவன் யோகியாக இருந்த காரணத்தினால் அவன் இந்த உலகாயுதமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவன் வெறுத்து வரும். அதில் ஈடுபடலை. அதில் அந்த உடம்பு ஈடுபடலை, இந்த மனசு அதில் ஒட்டலை. அந்த மாதிரி அது வறுமையை வேண்டி வாங்கி, இந்த மாதிரி உள்ளவாள்லாம் வறுமையை விரும்பி வாங்கி கொண்டவா. வைராக்கியம் அவன் மனசுலேயே இருக்கிறதுனால ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பெஸ்ட் என்னதுன்னா வைராக்கியம். இந்த வைராக்கியத்துக்கு என்ன செய்யணும்னா வறுமை. அதாவது வறுமைன்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஃபோர்ஸ்டு வறுமை. அந்த மாதிரி வறுமை இல்லை. வேறு கதியில் பிஸ்னஸ்லேருந்து தோற்று போயிடுத்து, திடீர்னு பூகம்பம் வந்தது எல்லாம் போயிடுது, அந்த மாதிரியான வறுமை இல்லை. அப்போ அவள் மனசில் வருத்தம் இருக்கும், சந்தோஷம் வராது. அது இட் காசஸ் துயரம். ஆனால் சோகம், ஆனால் தானாகவே விரும்பி வருத்தி கொள்கிறதான அந்த வறுமை இருக்கு இல்லையா, அது வந்து இட் கிவ்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், ஆனந்தம், கண்டென்ட்மெண்ட் அது கிடைக்கும். நீதி சால சுகமா கேட்டார் இல்லையா தியாகராஜர். அவர் வந்த பணத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லி கொடுத்தவர். ஒரு வயசான ஒரு யோகி இருந்தார், காட்டில் இருந்தார். அதே ஊரில் பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் கையில் நிறைய பணம் இருக்குது. அவனுக்கு இந்த யோகிக்கு நம்ம என்னவே கொடுக்கணும், இவரை நம்ம குருவாக ஏற்றுக்கணும்னு தோணித்து குருன்னு நினச்சிட்டு அங்கே போனான்.
போய் அவரை நமஸ்காரம் பண்ணி ஒரு ஒரு நோட்டு கட்டு 10,000 ரூபா நோட்டு கட்டு அவர்கிட்ட கொண்டு வச்சு நமஸ்காரம் பண்ணி குரு தட்சிணைன்னு வச்சுக்கிட்டான். அவர் கேட்டார், நீ இது என்னதுன்னு கேட்டார். இது உங்களுக்கு நான் குரு தட்சிணை கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்கள் நல்வழி காட்டி அருளலாம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, எனக்கு பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். இவர் என்ன பண்ணினார், அந்த 10,000 ரூபா நோட்டு கட்டை அப்படி தொட்டு கையால் எடுத்து அவங்க கையில் கொடுத்தார். இதுதான் உனக்கு பிரசாதம். ஏன்னு சொன்னால், இந்த ரூபாய் எனக்கு என்னத்துக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். பணம் எப்போதுமே பாதாளத்தில் தள்ளிடும். அது ஆசையை மேலே 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 கொண்டு போகும். அதனால் அது வேண்டாம்னு விளக்குகிறது நமக்கு நல்லது. தேவையான அளவு பணம் சேர்த்த பின்னரும் கூட இன்னும் வேணுங்கிற மனசில் ஓடிண்டே இருக்குல்ல. பேங்க்கில் எஃப்டியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கூட்டி அவனும் காட்டுறான். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் 444 days 365 daysன்னு நம்ம கூட்டிகிட்டே தானே போகிறோம் இல்லையா. இது எல்லாமே, இந்த ஆசைகள் எல்லாமே நம்ம விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் எப்போதுமே ஆனந்தமாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை அவர் கொடுக்குறார். அது குழந்தையினுடைய கபடம் இல்லாத உள்ளம் அப்படிங்கிறது அந்த யோகிகிட்ட நம்ம பார்க்க முடியும். இந்த கபடம் இல்லாத சிரிப்பு யோகிகள்கிட்ட நம்ம அடையும். ரமண மகர்ஷி, மகா பெரியவா வாழ்க்கெல்லாம் நம்ம அதை பார்க்க முடியும். அடுத்ததாக சுரேந்திரனுடையது, அதை பார்த்துட்டு நம்ம ஐ திங்க் ஐ ஸ்டாப் ஹியர். இல்லை, அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அடுத்த 28ஆம் தேதி ஒரு செஷன் இருக்குது பஜகோவிந்தம். இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு போகலாம். அடுத்ததாக சுரேந்திரர் அப்படிங்கிற ஒரு சிஷ்யர். கஸ்தோம் கோஹம் குத ஆயாதக காமே ஜனனி கோமே தாதக இது பரிபாவைய சர்வம் அசாரம் விஸ்வம் தியக்த்வா சொப்ன விசாரம். இந்த உலகத்தை ஒரு சொப்பனமாக நினை. இந்த உலகத்தில் நீ வாழற இல்லையா, அதை ஒரு சொப்பனமாக நினை. நீ உனக்கு உன்னுடைய உடம்பு பூராவும் இது ஒன்று நினை. நான் யார், வாட் ஆம் ஐ அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அந்த நீ பார்த்துட்டே வந்தேன்னா இதில் செல் இருக்குது, செல்லில் மாலிக்யூல் இருக்குது, மாலிக்யூல்கள் உள்ள இது இருக்குது, ஆட்டம் இருக்குது, ஆட்டத்துக்குள்ளே இது இருக்குது, அந்த நியூட்ரான் புரோட்டான் இதெல்லாம் ஓடின்னு இருக்குது. இதுலேருந்து அப்படியே விரிஞ்சு செல் டிவிஷன் வருது. இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் இல்லையா சயின்ஸ், எல்லாத்துலேயும் அதுதானே இருக்குது. இதை நீ பிரிச்சுட்டே வந்தேன்னு சொன்னால், வெங்காயத்தை உரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது அதுலேயும், அது மாதிரி அவ்வளோதான். அதுதான் உன்னுடைய உடல் என்பது. இதை நீ எப்போ புரிஞ்சுப்பேன்னா, நான் யார், இந்த அம்மா அப்பான்னு என் கூட இப்போ இருக்காளே இவ யார், இதை நீ சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னால், உன்னுடைய இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம், இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஒன்று இருக்கே, அது என்னதுங்கிறத பற்றி நீ சிந்தனை பண்ண. இதெல்லாம் அசாரம், சாரமான ஒன்று, இதுக்கெல்லாம் பேஸாக ஒன்று இருக்குது, இதுக்கு அடிப்படை தத்துவம் ஒன்று இருக்கே, அது என்னது நீ சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிற இல்லையா. அட் தேட் டைம் உனக்கு உடம்பில் உள்ள அபிமானம் தானாக விட்டு போயிடும். அப்போ நீ ஒன்று புரிஞ்சுப்பாய், இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே இது எல்லாமே மாயை. ஒரு சொப்பனத்தில் இருக்கிறது நமக்கு எல்லாமே உண்மையாக நடக்கிற மாதிரி தோணும். நம்மளால் முடியாத காரியங்கள் எல்லாம் கூட நம்ம அப்போ செய்வோம், சொப்பனத்தில் செய்வோம். அந்த ஒரு சீரியல் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி டிடியில் வந்தது, நல்லா இருக்கும். அவன் சாதாரண ஏதோ ஒரு பேங்க்கில் எதுலையோ கிளார்க்கு, இஸ் நாட் அ வெரி ரொம்ப ஆவரேஜ் பர்சன் வச்சுப்போமே. அவன் திடீர்னு அவனுக்கு சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தில் தன்னால் என்னெல்லாம் முடியாதோ அதெல்லாம் அவன் சாதனை பண்ணி காட்டுறாப்புல வரும். அது நல்லா இருக்கும் அந்த சீரியல். அதாவது அது மாதிரி நீ இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடத்துகிறதா நினச்சின்னு இருக்கியோ அது எல்லாமே சொப்பனம். இது எதுவும் நிலை கிடையாது. நிலையாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். இதுக்கெல்லாம் மூல காரணம், ஆதி மூலமேன்னு கூப்பிட்டார் இல்லையா கஜேந்திரன், அந்த மூல காரணமாக இருக்கக்கூடிய பகவான். அந்த பகவானை நினச்சிண்டு அவரை கர்மத்தினால உள்ள மாயத்திலேருந்து விடுபட்டு பகவானை நீ பூஜை பண்ணிண்டு எப்போதும் பகவத் ஸ்வரூபமாக எல்லாத்தையும் நினச்சிண்டு எல்லாத்துலேயும் உன்னையும் பார்த்து கொண்டு இருந்தேன்னு சொன்னால் நீ இறைவனுடைய அருளை பெற முடியும். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அதை தான் சொல்ல போகிறது. ஒன்றோடது என்னோடதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறது. ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய அருளுக்கு நீ பாத்திரமாக வேண்டும். அந்த அருள் கிடச்சிருத்து. ஒன்ஸ் யூ கெட் தி கிரேஸ், காட்ஸ் கிரேஸ், பை காட்ஸ் கிரேஸ் சொல்லுவாங்க, அவருடைய அருளை நீ அடைவதற்கு நீ உன்னை யோக்கியமானவாக ஆக்கிக்கணும்னு சொன்னால் இதுல இருந்தெல்லாம் நீ விடுபடணும். இதுக்கு பஜகோவிந்தம் உனக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஸோ இதோட நம்ம இன்னும் 5 minutes தான் இருக்குது.
ஸோ வி ஆர் ஸ்டாப்பிங் ஹியர் ஃபார் த டைமிங். அடுத்த வாரம் வந்து இந்த தி ஹோல் இதை சொல்லி